பழனி அடிவாரம் தனியார் மண்டபத்தில் கோல்டன் கல்வி நிறுவனத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது. பழனி அருகே கேஜி வலசில் கோல்டன் கல்வி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு மாணவிகளுக்கு செவிலியர் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கல்வி நிறுவனத்தின் முதலாம் ஆண்டு மாணவியருக்கு வரவேற்பு விழா, கல்லூரி 9வது ஆண்டு விழா மற்றும் பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா என முப்பெரும் விழா பழனி அடிவாரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கல்வி நிறுவன தாளாளர் மாசிலாமணி காளியப்பன் வரவேற்புரை வழங்கினார். முதல்வர் உமா மகேஸ்வரி தொகுப்புரை நிகழ்த்தினார். விஷ்ணு மாயா நிறுவன இயக்குனர் அசோக் தலைமை வகித்தார். தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பழனி பாலன், நகர செயலாளர் மிதுன் பேச்சியம்மாள், அரசியாலை சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அவர் பேசுகையில், செவிலியர் பணிபுரிவோர் மட்டுமே அதிக நேரம் வருத்தத்தில் உள்ளவர்களுடன் இருக்கும் நிலை உள்ளது. ஆகவே அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியையும் மறந்து அவர்களது வருத்தத்தில் பங்கேற்று அவர்களை நலம்பெற செய்து மகிழ்வோடு அனுப்பும் பெரும்பணியை செய்கின்றனர். செவிலியர் பணிபுரிவோர் தனியாக எந்த புண்ணிய காரியமும் செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் செய்யும் பணி அவர்கள் தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்கும் பணியாகும் என பேசினார். தொடர்ந்து பயிற்சி முடித்த மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார். விழாவை முன்னிட்டு மாணவிகளின் கலை நிகழ்ச்சியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் அன்வர்தீன், பழனி பாராமெடிக்கல் கல்லூரி ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். and share